வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லேருந்து பைத்தானை பற்றி ஏராளமான காணொளிகளை வீடியோக்களை வெளியிட்டுருக்கிறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அது ஃபங்க்ஷன்ஸினுடைய டெஃபினிஷன் அப்படின்னா என்ன, அட்வான்டேஜஸ் என்ன மாதிரிலாம் நமக்கு பயன்படுது, அதனுடைய டைப்ஸ் என்ன, எடுத்துக்காட்டுகள், இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன்னா என்ன? நம்முடைய உடலில் ஏராளமான உறுப்புகள் இருக்குது, ஆர்கான் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கானும் ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயன்படுது. உதாரணத்துக்கு கண் எடுத்துக்கிறோம், அதை பார்க்குறதுக்கு பயன்படுது. மூக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானும் ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு பயன்படுது. அதே போல் நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து பல ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கிட்டோன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒரு தனித்தனி வேலையை ஒரு ஆர்கானும் என்ன ஏதோ ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லலாம். இதனால் நமக்கு என்ன நன்மை? அதாவது திரும்ப சில ப்ரோக்ராம் கோடை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த தேவை இல்லை. அதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முதல் பயன்பாடு. அடுத்தது என்னன்னு சொன்னால் மாடுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமை நிறைய பார்ட்டாக பிரிச்சுக்கும் போது ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அது வந்து ஒரு நன்மை. அதே விஷயம் வந்து இன்னொரு விதத்துலேயும் பயன்படும். ப்ரோக்ராம் வந்து தப்பு இல்லாமல் எழுதுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தப்பை தேடி கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனாக இருந்தால் சுலபமாக இருக்கும். இதை வந்து டீபக்கிங்பாங்க. இதுக்கும் இது ரொம்ப பயன்படும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. முதல்ல நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பில்டின் ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியணும். பைத்தானை டெவலப் பண்ணும்போதே பைத்தானுக்கு உள்ளேயே நிறைய ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை பைத்தானுடைய டெவலப்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரிண்ட்ஸ், இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த நேமை வந்து அவங்க சில அவங்களா நேமை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இதே போல் நாம் வந்து ஒரு பைத்தானுடைய சாதாரண பயனர், சாதாரண யூசர், நாமளும் நம்ம விருப்பப்படி ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லப்படுது. இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு நம்முடைய விருப்பப்படி எந்த பேரையும் கொடுத்துக்கலாம். ஆனால் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து கொடுக்கக்கூடாது. பில்டின் ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ நாம் வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டெஃப்னு ஒரு வேர்டு கொடுக்கணும். அப்புறம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுக்குறோம். இது வந்து நம்ம விருப்பப்படி எதுனாலும் கொடுத்துக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம், டெஃப்னு சொல்லி ஏரியா ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறோம். கடைசியில் ரிட்டன், ஒரு ஃபங்க்ஷனுடைய கடைசியில் ரிட்டன் கொடுத்தோன்னா எங்கேருந்து அழைத்தோமோ அங்கேயே அந்த மதிப்பு, அதனுடைய விடையை வந்து கொண்டு போய் சேர்க்கும். இங்கே வந்து உதாரணத்துக்கு பிரிண்ட் ஏரியா சர்க்கிள் 4 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏரியா சர்க்கிள் ஃபங்க்ஷனை நம்ம அழைக்கிறோம், கால் பண்ணுறோம். இங்கே ப்ராக்கெட்டில் ஒரு 4ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 4 வந்து எங்கே போகும்னா இந்த ஆருக்கு போகும். இந்த 4 ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம், 6 பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை கால் பண்ண உடனே இந்த இதுக்குள்ளே அந்த ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி ஆயிரும். அதுக்கப்புறம் பை ஆர் ஸ்கொயர், பை 3.14 இன்ட்டு 4 இன்ட்டு 4 அதை கால்குலேட் பண்ணி ரிட்டன், இதனுடைய வேல்யூ வந்து இங்கே ரிசல்ட் வந்து இங்கே ரிட்டன் ஆயிரும். அடுத்தது பிரிண்ட் ஏரியா ட்ரையாங்கிள் 5,7ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே 2 ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை கொடுத்த உடனே ஏரியா ட்ரையாங்கிளை வந்து கால் பண்ணோம். இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது, இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது. பியோட வேல்யூ வந்து 5ன்னு ஆயிரும், ஹெச்சோட வேல்யூ வந்து 7ன்னு மாறிடும். 0.5 இன்ட்டு 5 இன்ட்டு 7 அதனுடைய விடை வந்து இங்கே ரிட்டன் ஆயிரும். இதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்குது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். அதாவது ஏரியா சர்க்கிள் வந்து 50.24ன்னு காட்டுது, ஏரியா ட்ரையாங்கிள் வந்து 17.5ன்னு சொல்லி காட்டுது. அடுத்தது பில்டின் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். பில்டின் ஃபங்க்ஷன்னா பைத்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனும் சொல்லலாம். உதாரணத்துக்கு பின், ஏபிஎஸ், இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். ஒரு உதாரணம் பார்க்கலாம். S = 8, A = 3, B = -3ன்னு கொடுத்துருக்குறோம். பிரிண்ட் பின் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தோன்னா எஸ்ஸோட மதிப்பு 8 இல்லையா. பின்னுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும், 2 அடிமான எண்ணாக மாற்றும். பைனரி நம்பர்லாம் என்ன, அதாவது காம்பினேஷன் ஆஃப் 0 and 1, 0 1 சேர்ந்தது தான், அந்த எண்ணாக மாற்றும். அடுத்தது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்கிறோம் ஏபிஎஸ்ன்னா. அது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் +3ன்னா 3னே +3 3னே காட்டும். அடுத்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -3 அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் பாசிட்டிவ் வேல்யூவை அதுக்கு ஈக்குவலன், நெகட்டிவ் வேல்யூவை அதுக்கு ஈக்குவலன் பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றி காட்டும்.
பைத்தானில் போய் நம்ம இதை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். இந்த இருக்குது. இப்போ 8னுடைய பைனரி மதிப்பு 1 3 0. இதை நீங்கள் மேனுவலாக கூட செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3 வந்து பாசிட்டிவ் 3 தான். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் 3 வந்து பாசிட்டிவ் 3. அடுத்த ஃபங்க்ஷன் நேம் வந்து லாம்ப்டா ஃபங்க்ஷன். அது அனாமத்து செயற்கூறுகள் அப்படின்னா என்ன? அதாவது மற்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து ஒரு நேம் கொடுப்போம். நம்ம இஷ்டப்படி நேம் இருப்போம். அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்ம இஷ்டப்படி இருக்கும். பில்டின் ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு நேம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் லாம்ப்டா ஃபங்க்ஷனுக்கு எந்த பேரும் கிடையாது. அதனால தான் அது அனாமத்து செயற்கூறுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ வந்து பேரே கொடுக்காம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆட் இப்போ உதாரணத்துக்கு கொடுத்துருக்கோம், ஆட் ஈக்குவல் டு லாம்ப்டா. இந்த லாம்ப்டாங்கிற கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2ன்னு கொடுத்தோன்னா அங்கே ஏடிடி 20,10ன்னு கொடுத்தோன்னா இந்த ரெண்டு மதிப்பும் ஏஆர்ஜி 1க்கும் ஏஆர்ஜி 2க்கு போகுது. ஏஆர்ஜி 1 ஈக்குவல் டு 20, ஏஆர்ஜி 2 ஈக்குவல் டு 10ன்னு போகுது. ரெண்டையும் கூட்டிட்டு ஏடிடியில் போய் ஸ்டோர் பண்ணுது. அடுத்தல சப் 20,10ன்னு கொடுத்தோன்னா இந்த ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2க்கு போகுது. இதில் இருந்து இதை கழிக்குது. அப்போ 20,10 20 - 10 வந்து 10ன்னு வரணும் இல்லையா? இப்போ பைத்தானில் போய் நம்ம சோதனை பண்ணி பார்க்குறோம். லாம்ப்டா ஃபங்க்ஷன் இந்த ரெண்டையும் கூட்டினா 20 கூட்டல் 10 30 வரணும். இங்கே 20 - 10 10ன்னு வரணும். இது இங்கே விடை வந்திருக்கு. முப்பது 10ன்னு வந்துருச்சு. அடுத்தது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். தமிழில் தற்சுழற்சி செயற்கூறுகள்னு சொல்கிறோம். இது ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம வழக்கமாக வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அழைக்கணும்னா என்ன பண்ணுவோம், இங்கே இருந்து நம்ம கால் பண்ணுவோம், அது போகும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபேக்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே அதை அழைக்கிறது தான் நம்ம வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் வந்து ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறது. இங்கே இதனுடைய நோக்கம் வந்து 0க்கோட ஃபேக்டோரியல், இதோட நோக்கம் வந்து 5ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு ரிகர்சிவ்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதை நாம் இப்போ வந்து பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பிச்சு இங்கே முடியுது. இதுக்கு உள்ளேயே ஃபேக்ட் இருக்குது இல்லையா? அங்கேருந்து இந்த ஃபேக்டை கால் பண்ணுறோம். இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரன் பண்ணுறோம். அப்படியே வந்துட்டு 0ஓட ஃபேக்டோரியல் 1, 5ஓட ஃபேக்டோரியல் 120. பொதுவாக ஃபங்க்ஷன்ஸில் 4 டைப் தான். ரொம்ப அதிசயமாக பயன்படுத்தக்கூடியது வந்து காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னு சொன்னால் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இவிஐஎல் இன்புட் என்டர் எ நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு இன்புட். இங்கே ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறோம். அந்த நம்பர் வந்து என்ன ஆகுதுன்னா இவிஐஎல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறுது. அதாவது ஒரு டேட்டா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக மாறுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். இன்னொரு உதாரணம் இருக்குது. ஒரு நம்பர் மட்டும் இல்லை, ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் கூட ஆர்கியூமெண்ட் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக மாறலாம். இதையும் காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பைத்தானில் போய் இதை நம்ம சோதனை பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணுறோம். என்டர் எ நம்பர்னு கேட்குது. நான் 5ன்னு கொடுக்குறேன். என்டர் அன் எக்ஸ்பிரஷன் சொல்லுது. 5 கூட்டல் 2 இன்டு 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். 11ன்னு வருது. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் 5 + 2 + 3ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். அதையும் வந்து என்ன செய்யுது, இவிஐஎலுக்கு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.